சாமி இது எழுத்தால் தெரியாம மலைக்கு போயிருந்தேன் சாமி. சாமி சபரிமலைக்கு போனால் நம்மளுடைய கஷ்டம் தீரும் அப்படிங்கிற நம்பிக்கையில பகவான் ஐயப்பனை 27 வயசுல போய் நான் எம்பெருமான பார்த்து இருந்து இந்த கோயிலை மாதிரி நமக்கு ஒரு கோயில் கட்டணுங்க ஆசை என் உள்ளத்திலிருந்து பகவான்கிட்ட வேண்டுதல் வச்சேன். நான் எதுவுமே எனக்கு வேணும்னு நான் எதுவுமே கேட்கல. இந்த ஆலயத்தை மாதிரி எனக்கு ஒரு ஆலயம் அமைக்கணும் அப்படின்னு பகவான்கிட்ட வேண்டுனேன். பகவான் அருளால என்ன நாங்கள் வந்த உடனே அவர் கனவுல தோன்றி நிலத்துல ஒரு இடம் இருக்குதுப்பா, அந்த இடத்துல கோயிலை கட்டி இடத்த காட்டினேன். தினமும் அவருடைய ஆலயத்துக்கு வந்து நான் வேலை செய்து மரம் செடிகளை வளர்ப்பேன், ஆலயத்துக்கு பூஜை செய்தேன். கொஞ்சம் கொஞ்சமாக செய்து இன்னைக்கு அது மகா கும்பாபிஷேகம் நடக்கக்கூடிய அளவில் பகவான் கொண்டு வந்திருக்காரு. எங்களை மாறுபட்ட ஆட்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? ஐயா, எல்லா மக்களும் நல்லா இருக்கணுங்கிற ஒரே கருத்து கேட்டீங்களா? எல்லாருமே நல்லா இருக்கணும். இங்கே இந்து கிறிஸ்டியன்ஸ் எல்லாருமே வராங்க. முஸ்லீம்கள் வந்து ரொம்ப அன்பாக இருக்காங்க. இந்த ஆலயத்துக்கு முஸ்லீம்கள் எங்கள் கொஞ்சம் பேர் எங்கள் ஊரில் இருக்காங்க. அவங்க மொத்தமாக வந்து பகவானை கும்பிட்றாங்க. கிறிஸ்தவங்கள் ரொம்ப ஆதரவு தராங்க. போகிற வழியில் யார் வந்து ஆபத்தில் இருந்தாலும் ஐயா அவங்கள கொஞ்சம் ஆஸ்பத்திரி சேர்க்கிற பணியில் இன்றைக்கு இருக்கிறேன்.